காவேரி கிளாஸ் முடிஞ்சு எப்பவும் போல் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ! அம்மாவை நம்ம கூட்டிகிட்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் வீட்டில் இருக்கார். அப்போது தாத்தா கேட்குறாரு, என்னப்பா டைம் ஆகுது, இன்னும் நீ போய் ஸ்கூலில் கூப்பிடலையா குழந்தைய அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தாத்தா, அம்மு வந்துட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே நான் வந்து காவேரியோட போகிறேன்னு சொன்னான். நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதனால் நான் போயிட்டு காவேரியோட வீட்டில் தான் அம்முவை கூப்பிடணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓ அப்படியாப்பா, சரி பார்த்துக்கோ அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அங்கேருந்து விஜய் வராரு. வீட்டில் சாரதா இருக்காங்க. அங்கே காவேரியும் இருக்காங்க. விஜய் வந்த உடனே கேட்குறாரு, எங்கே அம்முவை காணோம், வீட்டுக்குள்ளே இருக்காளா, கூப்பிடுங்க அப்படின்னு விஜய் கூப்பிடுறாரு. என்னப்பா பேசிகிட்ருக்க, அம்முவை காணுமா, அம்முவை இங்கே கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்ருக்கீங்க, காலைல அம்மு என்கிட்ட சொன்னாலே, நான் வந்து மிஸ்ஸு கூட வீட்டுக்கு போயிடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் லேட்டாக வந்தேன். அது கூட நான் ஸ்கூலுக்கு போகலை, இங்கே வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை, காலைல அம்மு என்கிட்ட சொன்னா, ஈவினிங் கூட என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னா. நான் தான் சொன்னேன், எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான், உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, உங்கள் அப்பா வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். என் கூட அம்மு வரல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் அப்படி ஷாக் ஆகுறாரு. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அப்போது குழந்தை எங்கே, ஐயோ நான் கிளாஸில் இருப்பாள், ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கே வந்து விஜய் வராரு. இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நானும் உங்கள் கூட வரட்டுமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. விஜய் காவேரி 2 பேருமே அப்படியே பதட்டமாக வராங்க. இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாது, நான் வந்து அம்முவை கூட்டிகிட்டு வரலான்னு நான் நினச்சா கூட முடியாது, ஏன்னா எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி தானே நான் பார்க்கணும், அதனால தான் நான் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. 2 பேருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. போயிட்டு கேட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு குழந்தை கூட இல்லை. அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. எங்கே என்னோடய பொண்ணு நான் கூட்டிகிட்டு போகல, காணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொண்ணு மட்டும் போச்சு, ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு. யார் அது, யாராக இருக்கும், யார் வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே கடுப்பாகிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வந்துட்டு அந்த சிசிடி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதை கொஞ்சம் காட்டுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு விஜய் வராரு. ஸ்கூலில் வந்து உட்காந்து அதை அப்படியே செக் பண்ணுறாரு. எல்லாத்தையுமே பார்க்குறாரு. பார்த்தா ஒருத்தவங்க குண்டாக வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கான், கேப் போட்டிருக்கிறதுனால அவனோட ஃபேஸ் சுத்தமாக தெரியவே இல்லை. அவன் வந்து அப்படியே அம்முவை கூட்டிகிட்டு காரில், வெள்ளை கலர் காரில் போகிறான். அந்த காரோட அந்த இது தெரியுதா பாருங்கள், நம்பர் தெரியுதா பாருங்கள் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காரோட நம்பரும் தெரியல, அவனோட ஃபேஸும் தெரியல, அப்போ யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி டென்ஷன் ஆகுறாரு. இங்கே பாருங்கள், யார் வந்து கூப்பிட்டாலும் அனுப்பிடுவீங்களா அப்படின்னு விஜய் அப்படியே கோவப்படுறாரு. எனக்கு தெரியலங்க, அவங்க தெரிஞ்சவங்கன்னு சொன்னதுனால இப்போ அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்கிறாங்க. விஜய்க்கு அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. என் குழந்தைய யாரோ கூட அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலையே, ஐயோ என்ன நடந்ததுனே தெரியலையே அம்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி ஒரு மாதிரி பதட்டமாக பயங்கர டென்ஷனோடு யோசிக்கிறாங்க. காவேரி விஜய் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. அங்கே சித்தப்பா சித்தி எல்லாருமே இருக்காங்க. கேட்டவுடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிற, நீ வந்து அம்முவை காணுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பதட்டப்படுறாங்க. தாத்தா எனக்கும் ஒன்றுமே புரியல, காவேரி கூட அம்மு போகிறேன்னு சொன்னான், அதனால தான் நான் போய் கூப்பிடலை, லேட் ஆகிடுச்சு. ஆனால் யாரோ ஒருத்தவங்க குண்டாக வந்து வெள்ளை கலர் ஷர்ட் போட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க, யாருன்னு தெரியல தாத்தா அப்படின்னு விஜய் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. அப்படியே பார்க்குறாரு தாத்தா. இங்கே பாருப்பா, குழந்தப்பா, எதுவாக இருந்தாலும் எப்படி சீக்கிரமாக முடிவு எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நான் போயிட்டு எல்லா இடத்துலையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தேடிட்டேன் தாத்தா, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல, அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, கார் நம்பரும் எனக்கு தெரியல அப்படின்னு விஜய் ரொம்ப பதட்டமாக சொல்கிறாரு. எனக்கும் ஒன்றுமே புரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பதட்டப்படுறாங்க. அதுக்குள்ளே விஜய் வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூட்டிகிட்டு தனியாக போய் பேசுகிறாரு. தாத்தா, விஜய், அவங்க சித்தப்பா சித்தி 4 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, எனக்கு என்னவோ அந்த ராகவ தான் இதை வந்து பண்ணியிருப்பானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. ராகவா, அவன் தான் ஜெயிலில் இருக்கானே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ அப்படி தான் நினச்சிட்ருக்க, ராகவ் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டான் அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜய் அப்படி ஷாக் ஆகுறாரு. என்ன சித்தப்பா இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு விஜய், அவன் வந்த உடனே என்னை ரோட்டில் நிறுத்தி பேசினான். என்ன தெரியுமா சொன்னா, 5 வருஷமா நான் ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, நீங்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கீங்களா, கண்டிப்பாக நான் உங்களை சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டேன், அந்த விஜய் காவேரி அந்த குடும்பத்தையே அழிக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், இங்கே பாரு, காவேரிக்கு எல்லாமே ஆக்சிடெண்ட்டில் மறந்துடுச்சு, காவேரி தனியாக அவங்க அம்மா கூட இருக்கா, விஜய் வந்துட்டு தனியாக இருக்கான், 2 பேருமே ஒன்றா இல்லை, நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, விஜய் மேலே கை வச்சா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்கிறான், இங்கே பாருங்க,
விஜயும் அந்த காவேரி எல்லாரையும் ஒரு வழி பண்ணாமல் நான் விடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். எனக்கு என்னவோ அவன் தான் கடத்தியிருப்பானோ தோணுது அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறார். என்ன சித்தப்பா இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க? கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு விஜய், எனக்கு என்னவோ அந்த ராகவ தான் கடத்தியிருப்பான்னு தோணுது. நீ எதுவாக இருந்தாலும் பார்த்து விசாரிச்சு பண்ணு அப்படின்னு அவங்க சித்தப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. சீக்கிரம் போப்பா, போயிட்டு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறார். நானும் வரட்டுமான்னு தாத்தா கேட்குறாரு. வேண்டாம் தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது விஜய் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. எல்லாத்துக்குமே காரணமே அந்த ராகவ தானே. அவனை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி எப்படியாவது குழந்தைய மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக போயிட்டுருக்காங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, எனக்கு தெரியாதுங்க இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு காவேரி பயங்கரமாக அழுறாங்க. தேம்பி அழுதுட்டு வராங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அழாதீங்க, குழந்தைய கண்டுபிடிச்சலாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு விஜய் அப்படியே டென்ஷனாகவே போகிறாரு. ராகவ் சந்தோஷமாக இருக்கான். அப்படியே பார்க்குறான். பார்த்தோன்னே அம்மு அப்படியே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். என்னடா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் குழந்தைய கடத்திட்டு வந்துட்டீங்களா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்த இடத்துல கட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை விடுங்க, என்னை விடுங்க, எங்கள் அப்பாட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க, என்னை விடுங்க விடுங்க நான் அம்மு கத்துறாங்க. இங்கே பாரு, நீ கத்தக்கூடாது, கத்தனா நாங்கள் என்ன பண்ணுவோம், வாயை மூடிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா கிட்ட என்ன கூட்டிகிட்டு போய் விடுங்க, நான் கத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு அப்படியே கத்திகிட்டே இருக்காங்க. உங்கள் அப்பா வந்தால் நான் விடுறேன் சரியா, உனக்கு ஏதாவது சாக்லேட் ஐஸ்கிரீம் ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இங்கே பாரு, உங்கள் அப்பா கிட்ட நான் விடுறேன், கொஞ்சம் பொறுமையாக இரு சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குழந்தைய பார்த்தா வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க மாதிரி தெரில, இது ஏதோ கத்தும் போல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு வாயை அப்படியே ஒட்டிடுங்க, கையை கட்டிடுங்க, அப்படியே வச்சிட்ருக்கலாம் சரியா. எவ்வளோ தைரியம் இருந்தால் 5 வருஷமாக நான் ஜெயிலில் இருந்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா. எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒரு நாள் ஜெயிலில் இருந்து பார்த்தா தான் அந்த வலி தெரியும். 5 வருஷம் நான் நரகத்தை பார்த்துருக்கேன் தெரியுமா. அங்கே சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தேன். ஆனால் உங்களை விட்டுருவேனா, அதுக்கு காரணமான உங்களை விட்டுருவேனா, விட மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் டென்ஷனாக இருக்கார். ராகவ் விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் யாருன்னு தெரியலையா, என் குரல் உனக்கு தெரியலையா, ஓ மறந்துட்டியா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஏய் ராகவ் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஆமாம் நான் தான் பேசுகிறேன். 5 வருஷமாக என்னை ஜெயிலில் இருந்தேன்ல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், நீ மட்டும் நிம்மதியாக இருந்தியா, இனிமேல் நீ நிம்மதியாக இருக்கவே கூடாது. என்ன ஸ்கூலில் போய் பார்த்தியா, உன் பொண்ணை காணுமா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு, என் பொண்ணுக்கு எதனா ஒன்றா உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உன் பொண்ணு எங்கேயும் இல்லை, நான் தான் என்னோட பாதுகாப்பில் உன் பொண்ணு பத்திரமா இருக்கா. நான் வேணா ஒரு வீடியோ அனுப்புகிறேன், பார்க்குறியா நீ அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க பொண்ணை வீடியோ எடுத்து அனுப்புகிறாரு. அதை விஜய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படி டென்ஷன் ஆகுறாரு. இங்கே பாரு, என் பொண்ணுக்கு எதனா ஒன்றா கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ராகவ், சும்மா விட மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் சரியா, உங்களை என்ன பண்ணுமோ நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு என்னோடய இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே கட் பண்ணுறாரு. கட் பண்ணோடனே விஜய் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. யாருங்க இது, எதுக்காக அம்மு இப்படி கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இவன் வந்து என்னோட எதிரி தான், எனக்கு அவன் கெடுதல் நினைக்கிறவன் வேணும்னு என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் காவேரி, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஐயோ முடியாது, நான் கண்டிப்பாக வீட்டுக்கு போக மாட்டேன், நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன், நான் அம்முவை காப்பாற்றி வீட்டில் விட்டுற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி, அங்கே நிறைய ரவுடிங்க இருப்பாங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, நீங்கள் தயவு செய்து போயிடுங்க, நான் என்ன சொன்னால் அதை அப்படியே கேளுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் அம்முவை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அந்த லொக்கேஷன் எல்லாம் தேடிட்டு அப்படியே போகிறாங்க. பார்த்தா அப்படியே அந்த சந்தி இங்கே அங்கன்னு அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. போனோடனே அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. எனக்கு என்னவோ அந்த பில்டிங் தான் அவன் சொன்னதாக இருக்கும் அப்படின்னு விஜய் அப்படியே போகிறாரு. நீங்கள் கார்லேயே இருங்க காவேரி, நீங்கள் கீழே வர வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஐயோ என்னால் முடியாது, நான் கண்டிப்பாக வருவேன், நான் வந்து அம்முவை காப்பாற்றியே ஆகணும், நான் அம்முவை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஒளிஞ்சு போகிறாங்க. பார்த்தா என்ன விஜய் வந்துட்டியா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோன் பண்ணி கேட்குறான். நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? என்ன விஜய் இப்படி பேசிட்ட, வெளியே எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, நீ என்ன பண்ணுற, யார் கூட வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். என்ன உன் பொண்டாட்டியை கரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டு போல இருக்கு, சூப்பர், வா 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 வா, நீ வா, நான் உள்ளதாக இருக்கேன், வா
எப்படி வரணும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அந்த பக்கமாக இப்படி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே விஜய்க்கு கோவமாக வருது. அவன் மட்டும் கையில் கிடச்சா அவனை என்ன பண்ணுவனே தெரியாது. அப்படியே சாகடிச்சு போட்டுருவேன். என் குழந்தைய கடத்தி வச்சுட்டு என்னையும் இப்படி கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவமாக வராரு. இதுக்கு முன்னாடி அந்த ராகவ பாவம் பார்த்து விட்டான். ஆனால் இனிமேல் விடவே மாட்டேன். என் குடும்பத்தையும் அழிச்சு என்னையும் என் பொண்டாட்டியும் பிரித்து எல்லா வேலையும் பார்த்துருக்கான் அப்படின்னு விஜய் அப்படியே டென்ஷனாகவே பயங்கர கோவத்தோடு வராரு. அப்படியே வராரு. வா விஜய் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் அப்படியே விஜயை பிடிச்சிக்கிறாங்க. காவேரி கையை பிடிச்சிக்கிறாங்க. என்ன விடு விடு அப்படின்னு காவேரி கத்துறாங்க. இங்கே பாரு, விடுலாம் சொல்லக்கூடாது. எங்கள் பாஸ் எங்கே இருக்காரோ அங்கே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ராகவ் முன்னாடி நிறுத்துறாங்க. இங்கே பாரு ராகவ், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஒழுங்காக என்னோட குழந்தைய விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். என்ன விஜய் இப்படி சொல்லிட்ட? அதுக்கா நான் 5 வருஷம் காத்துட்டு இருந்தேன். உடனே குழந்தைய விட்டுறணுமா? உன்னை உன் பொண்டாட்டி எல்லாரையும் விட்டுறணுமா? அப்படிலாம் நீ பேசக்கூடாது. நீ தப்பாக பேசுகிற. அப்படிலாம் பேசவே கூடாது. இங்கே பாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் ஜாலியாக என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா நல்லா இருக்கீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா. நான் என்ன பண்ணுறனோ அதெல்லாம் நீ பார்க்கணும். அந்த விஜய் ஒரு இடத்துல கட்டி போடுங்க, அந்த காவேரி ஒரு இடத்துல கட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரியை விட்டுரு, என் குழந்தைய விட்டுரு, என்னை எது வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது. எல்லாருமே எனக்கு வேணும். 3 பேருமே குடும்பத்தோடு எனக்கு வேணும். உங்கள் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. ராகவ், மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய குடும்பத்தில் இருக்கவங்கள யாரையும் எதுவும் பண்ணாத. உனக்கு என் மேலே கோவம்னா நீ என்ன மட்டும் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு விஜய் காவேரி குழந்தைய பார்க்குறாங்க, கத்துறாங்க. ஐயோ குழந்தைய என்ன இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கீங்க? விடுங்க, குழந்தைய விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க. நீங்கள்லாம் உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? அது ஒரு சின்ன குழந்தை தானே, அந்த குழந்தைய போட்டு இப்படி கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு அப்படி கத்துறாங்க. ஏய், நீ எதுக்கு இப்படி கத்திட்டுருக்க? எதுக்கு கத்திட்டுருக்க? அது குழந்தைன்னு எங்களுக்கும் தெரியும். அதே வாயை கட்டலைன்னா கத்திகிட்டே இருக்குது. அதனால தான் நாங்கள் வாயை அப்படி மூடி வச்சுருக்கோம். சரியா? நீ எதுக்கு இப்படி கத்திட்டுருக்க? இரு, முதல்ல உன் வாயை மூட சொல்கிறேன். அந்த பொண்ணு வாயை சேர்த்து மூடி விடுங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்படியே விஜய் மட்டும் கத்துறாரு. இங்கே பாரு ராகவ், உனக்கு நேரம் சரியில்லை. ஒழுங்காக என்னை விட்டுரு, என் குழந்தைய எல்லாரையும் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. ராகவ் அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. விஜய்க்கு கோவம் வருது. அப்படியே அங்கே இருக்க எல்லாரையும் சேர்த்து அடிக்கிறாரு. எல்லாரையுமே அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அம்முவை காப்பாற்றுறாரு. அந்த ராகவை போட்டு செம்ம அடிக்கிறாரு. கை கால் எல்லாத்தையும் அப்படியே முறிச்சு விடுறாரு. ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ மறுபடியும் என்கிட்ட வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுருன்னு ராகவ் கத்துறாரு. டேய், உன்னை விடுற மாதிரி ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 கை 2 கால் எல்லாத்தையுமே அப்படி உடச்சி விடுறாரு. இனிமே நீ என் ஞாபகம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். காலம் ஃபுல்லாக கை கால் நல்லா இருந்தால் தானே வருவ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடிக்கிறாரு. இங்கே பாருங்கள் காவேரி, நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சம் தள்ளி போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் போட்டு அடிச்சுட்டு அந்த ராகவுக்கு எல்லாம் கட்டி அப்படியே காரில் போட்டு வராரு. வாடா வா, உன்னை இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு உள்ளே வைக்கிறேன், அப்போ தான்டா உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவமாக வராரு. காவேரி அப்படியே பார்த்தோன்னே முத்தம் கொடுக்குறாங்க அம்முவை. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொம்ப பாசமாக, அம்மு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி, விஜய், அம்மு, ராகவ் எல்லாம். காவேரி கிளாஸ் முடிஞ்சு எப்பவும் போல் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ, அம்முவை நம்ம கூட்டிகிட்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் வீட்டில் இருக்கார். அப்போது தாத்தா கேட்குறாரு, என்னப்பா டைம் ஆகுது, இன்னும் நீ போய் ஸ்கூலில் கூப்பிடலையா குழந்தைய அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தாத்தா, அம்மு வந்துட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே நான் வந்து காவேரியோட போகிறேன்னு சொன்னான். நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதனால் நான் போயிட்டு காவேரியோட வீட்டில் தான் அம்முவை கூப்பிடணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓ அப்படியாப்பா, சரி பார்த்துக்கோ அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அங்கேருந்து விஜய் வராரு. வீட்டில் சாரதா இருக்காங்க. அங்கே காவேரியும் இருக்காங்க. விஜய் வந்த உடனே கேட்குறாரு, எங்கள் அம்முவை காணோம், வீட்டுக்குள்ளே இருக்காளா, கூப்பிடுங்க அப்படின்னு விஜய் கூப்பிடுறாரு. என்னப்பா பேசிகிட்டு இருக்க? அம்முவை காணுமா? அம்முவை இங்கே கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? காலைல அம்மு என்கிட்ட சொன்னாலே, நான் வந்து மிஸ்ஸு கூட வீட்டுக்கு போயிடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் லேட்டாக வந்தேன். அது கூட நான் ஸ்கூலுக்கு போகலை, இங்கே வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை, காலைல அம்மு என்கிட்ட சொன்னா, ஈவினிங் கூட என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னா. நான் தான் சொன்னேன், எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான், உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, உங்கள் அப்பா வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். என் கூட அம்மு வரல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் எப்படி ஷாக் ஆகுறாரு. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்போது குழந்தை எங்கே? ஐயோ, நான் கிளாஸில் இருப்பாள், 1 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கே வந்து விஜய் வராரு. இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நானும் உங்கள் கூட வரட்டுமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. விஜய் காவேரி 2 பேருமே அப்படியே பதட்டமாக வராங்க. இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாது, நான் வந்து அம்முவை கூட்டிகிட்டு வரலான்னு நான் நினச்சா கூட முடியாது. ஏன்னா எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி தானே நான் பார்க்கணும், அதனால தான் நான் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க.
2 பேருமே ஸ்கூலுக்கு போறாங்க. போயிட்டு கேட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்க ஒரு குழந்தை கூட இல்ல. அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. "எங்க என்னோட பொண்ணு நான் கூட்டிட்டு போல, காணுமே!" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்து லாஸ்ட்டா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் போச்சு. ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க செக்யூரிட்டி சொல்றாங்க. அத கேட்டோனே விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு. யார் அது? யாரா இருக்கும்? யார் வந்து என் பொண்ண கூட்டிட்டு போனாங்க? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே கடுப்பாகுறாங்க. ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க வந்துட்டு அந்த சிசிடி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அத கொஞ்சம் காட்டுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு விஜய் வராரு. ஸ்கூல் உள்ள வந்து உட்காந்து அத அப்படியே செக் பண்றாரு. எல்லாத்தையுமே பார்க்குறாரு. பார்த்தா ஒருத்தவன் குண்டா வந்து அப்படியே கூட்டிட்டு போறான். ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கான். கேப் போட்டிருக்கிறதுனால அவனோட ஃபேஸ் சுத்தமா தெரியவே இல்ல. அவன் வந்து அப்படியே அம்முவ கூட்டிட்டு கார்ல வெள்ள கலர் கார்ல போறான். அந்த காரோட அந்த இது தெரியுதா பாருங்க, நம்பர் தெரியுதா பாருங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. காரோட நம்பரும் தெரியல, அவனோட ஃபேஸும் தெரியல. அப்ப யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி டென்ஷன் ஆகுறாரு. இங்க பாருங்க, யார் வந்து கூப்பிட்டாலும் அனுப்பிடுவீங்களா? அப்படின்னு விஜய் அப்படியே கோவப்படுறாரு. எனக்கு தெரியலங்க. அவங்க தெரிஞ்சவங்கன்னு சொன்னதுனால இப்ப அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்றாங்க. விஜய்க்கு அப்படியே கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. என் குழந்தைய யாரோ கூட அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணுமே புரியலையே. ஐய்யய்யோ! என்ன நடந்ததுன்னே தெரியலையே அம்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி ஒரு மாரி பதட்டமா பயங்கர டென்ஷனோட யோசிக்கிறாங்க. காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. நடந்த எல்லாத்தையுமே தாத்தா கிட்ட சொல்றாங்க. அங்க சித்தப்பா, சித்தி எல்லாருமே இருக்காங்க. கேட்டவுனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "என்னப்பா சொல்ற? நீ வந்து அம்முவ காணோம்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பதட்டப்படுறாங்க. தாத்தா எனக்கும் ஒண்ணுமே புரியல. காவேரி கூட அம்மு போறேன்னு சொன்னா. அதனால தான் நான் போய் கூப்பிடல. லேட் ஆயிடுச்சு. ஆனா யாரோ ஒருத்தவங்க குண்டா வந்து வெள்ள கலர் ஷர்ட் போட்டு கூட்டு போயிருக்காங்க. யாருன்னு தெரியல தாத்தா அப்படின்னு விஜய் ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்படியே பார்க்குறாரு தாத்தா. "இங்க பாருப்பா, குழந்தப்பா. எதுவா இருந்தாலும் எப்படின்னா சீக்கிரமா முடிவு எடுக்கணும்ப்பா" அப்படின்னு சொல்றாரு. "நான் போயிட்டு எல்லா இடத்துலயும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தேடிட்டேன் தாத்தா. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. அவன் யாருன்னும் கண்டுபிடிக்க முடியல. கார் நம்பரும் எனக்கு தெரியல" அப்படின்னு விஜய் ரொம்ப பதட்டமா சொல்றாரு. "எனக்கும் ஒண்ணுமே புரியல தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பதட்டப்படுறாங்க. அதுக்குள்ள விஜய் வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூட்டிட்டு தனியா போய் பேசுறாரு. தாத்தா, விஜய், அவங்க சித்தப்பா, சித்தி 4 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு, எனக்கு என்னவோ அந்த ராகவ தான் இத வந்து பண்ணியிருப்பானோன்னு தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்றாரு. "ராகவா? அவன் தான் ஜெயில்ல இருக்கானே" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாரு, நீ அப்படிதான் நெனச்சுட்டு இருக்க. ராகவ் ஜெயில்லேருந்து வெளிய வந்துட்டான்" அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு. அத கேட்டோனே விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு. "என்ன சித்தப்பா இவ்ளோ லேட்டா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு விஜய், அவன் வந்த உடனே என்ன ரோட்ல நிறுத்தி பேசினான். என்ன தெரியுமா சொன்னான்? 5 வருஷமா நான் ஜெயில்ல எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? நீங்கலாம் குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா இருக்கீங்களா? கண்டிப்பா நான் உங்கள சந்தோஷமா இருக்க விடவே மாட்டேன். அந்த விஜய், காவேரி அந்த குடும்பத்தையே அழிக்காம நான் விடமாட்டேன்" அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், "இங்க பாரு காவேரிக்கு எல்லாமே ஆக்சிடென்ட்ல மறந்துடுச்சு. காவேரி தனியா அவங்க அம்மா கூட இருக்கா. விஜய் வந்துட்டு தனியா இருக்கான். 2 பேருமே ஒண்ணா இல்ல. நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. விஜய் மேல கை வச்சா என்ன பண்ணுவனே தெரியாது" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான், "இங்க பாருங்க, விஜயும், அந்த காவேரி எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம நான் விடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேனோ அத தான் நான் செய்வேன்" அப்படின்னு சொல்றான். அவன் என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். எனக்கு என்னவோ அவன் தான் கடத்தியிருப்பானோன்னு தோணுது அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு. "என்ன சித்தப்பா இவ்ளோ லேட்டா சொல்றீங்க? கொஞ்சம் முன்னாடியே நீங்க சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு விஜய், எனக்கு என்னவோ அந்த ராகவ தான் கடத்தியிருப்பான்னு தோணுது. நீ எதுவா இருந்தாலும் பார்த்து விசாரிச்சு பண்ணு" அப்படின்னு அவங்க சித்தப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. "சீக்கிரம் போப்பா, போயிட்டு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் குடுப்பா" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "நானும் வரட்டுமான்னு?" தாத்தா கேட்குறாரு. "வேண்டாம் தாத்தா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ விஜய் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. எல்லாத்துக்குமே காரணமே அந்த ராகவ தான. அவன கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு எப்படியாவது குழந்தைய மீட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா போயிட்டுருக்காங்க. அப்ப காவேரி சொல்றாங்க, "நான் தெரியாம பண்ணிட்டேங்க. எனக்கு தெரியாதுங்க. இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு" அப்படின்னு காவேரி பயங்கரமா அழுறாங்க. தேம்பி தேம்பி அழுதுட்டு வராங்க. "இங்க பாருங்க, நீங்க அழாதீங்க. குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்னு விஜய் அப்படியே டென்ஷனாவே போறாரு. ராகவ் சந்தோஷமா இருக்கான். அப்படியே பார்க்குறான். பார்த்தோனயே அம்மு அப்படியே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். "என்னடா, நான் சொன்ன மாதிரி நீங்க குழந்தைய கடத்திட்டு வந்துட்டீங்களா? சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு. "அந்த பொண்ண அந்த இடத்துல கட்டி போடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன விடுங்க, என்ன விடுங்க. எங்க அப்பாட்ட என்ன கூட்டிட்டு போங்க. என்ன விடுங்க, விடுங்கன்னு" அம்மு கத்துறாங்க. "இங்க பாரு, நீ கத்தக்கூடாது. கத்துனனா நாங்க என்ன பண்ணுவோம், வாய மூடிடுவோம்" அப்படின்னு சொல்றாரு ராகவ். "இங்க பாருங்க, எங்க அப்பாகிட்ட என்ன கூட்டிட்டு போய் விடுங்க. நான் கத்த மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மு அப்படியே கத்திட்டே இருக்காங்க. "உங்க அப்பா வந்தா நான் விடுறேன். சரியா? உனக்கு ஏதாவது சாக்லேட், ஐஸ்கிரீம் ஏதாவது வேணும்னா சொல்லு நான் வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்றாரு. "எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு எங்க அப்பா தான் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. "இங்க பாரு, உங்க அப்பாகிட்ட நான் விடுறேன். கொஞ்சம் பொறுமையா இரு சரியா?" அப்படின்னு சொல்றாரு. இந்த குழந்தைய பார்த்தா வாய மூடிட்டு அமைதியா இருக்க மாரி தெரியல. இது ஏதோ கத்தும் போல இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு வாய அப்படியே ஒட்டிடுங்க. கைய கட்டிடுங்க.
அப்படியே வச்சிட்ருக்கலாம் சரியா? எவ்வளோ தைரியம் இருந்தா 5 வருஷமா நான் ஜெயில்ல இருந்தேன் தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஆ எல்லாரும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு நாள் ஜெயில்ல இருந்து பார்த்தா தான் அந்த வலி தெரியும். 5 வருஷம் நான் நரகத்த பார்த்துருக்கேன் தெரியுமா? அங்க சாப்பிட முடியாம, தூங்க முடியாம நான் எவ்வளோ கஷ்டத்த அனுபவிச்சேன். ஆனா உங்கள விட்டுருவேனா? அதுக்கு காரணமான உங்கள விட்டுருவேனா? விடமாட்டேன். கண்டிப்பா விடமாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் டென்ஷனா இருக்காரு. ராகவ் விஜய்க்கு ஃபோன் பண்றாரு. "யார் நீ?" அப்படின்னு கேட்குறாரு. "நான் யாருன்னு தெரியலையா? என் குரல் உனக்கு தெரியலையா? ஓ! மறந்துட்டியா?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "ஏய் ராகவ் நீ தானே?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "ஆமா நான் தான் பேசுறேன். 5 வருஷமா என்ன ஜெயில்ல இருந்தேன்ல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். நீ மட்டும் நிம்மதியா இருந்தியா? இனிமே நீ நிம்மதியா இருக்கவே கூடாது. என்ன ஸ்கூல்ல போய் பார்த்தியா? உன் பொண்ண காணோமா?" அப்படின்னு கேட்குறாரு. "இங்க பாரு, என் பொண்ணுக்கு எதனா ஒண்ணுனா உன்னைய நான் விடவே மாட்டேன்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "உன் பொண்ணு எங்கேயும் இல்ல. நான் தான். என்னோட பாதுகாப்புல உன் பொண்ணு பத்திரமா இருக்கா. நான் வேணா ஒரு வீடியோ அனுப்புறேன் பார்க்குறியா நீ?" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அதே மாதிரி அவங்க பொண்ண வீடியோ எடுத்து அனுப்புறாரு. அத விஜய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தோனே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. "இங்க பாரு, என் பொண்ணுக்கு எதனா ஒண்ணுனா கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன் ராகவ். சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இங்க பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. நான் பார்த்துக்கிறேன். சரியா? உங்கள என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட்டு என்னோட இடத்துக்கு வா." அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே கட் பண்ணுறாரு. கட் பண்ணோடனே விஜய் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. யாருங்க இது? எதுக்காக அம்முவ இப்படி கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இவன் வந்து என்னோட எதிரி தான். எனக்கு அவன் கெடுதல் நினைக்கிறவன் வேணும்னு என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "இங்கே பாருங்க காவேரி, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "ஐயோ முடியாது முடியாது, நான் கண்டிப்பாக வீட்டுக்கு போக மாட்டேன். நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன். நான் அம்முவை காப்பாற்றி வீட்டில் விடுற வரைக்கும் நான் போக மாட்டேன்." அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "காவேரி, அங்கே நிறைய ரவுடிங்க இருப்பாங்க. உங்கள் உயிருக்கு ஆபத்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் தயவு செய்து போயிடுங்க. நான் என்ன சொன்னேன் அதை அப்படியே கேளுங்க." அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "இல்லை, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் அம்முவை விட்டுட்டு போக மாட்டேன்." அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "சரி வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அந்த லொக்கேஷன் எல்லாம் தேடிட்டு அப்படியே போகிறாங்க. பார்த்தா அப்படியே அந்த சந்து இங்கே எங்கே இங்கே அங்கன்னு அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. போனோடனே அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. எனக்கு என்னவோ அந்த பில்டிங் தான் அவன் சொன்னதா இருக்கும் அப்படின்னு விஜய் அப்படியே போறாரு. "நீங்க கார்லயே இருங்க காவேரி, நீங்க கீழ வர வேண்டாம்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஐயய்யோ! என்னால முடியாது முடியாது. நான் கண்டிப்பா வருவேன். நான் வந்து அம்முவ காப்பாத்தியே ஆகணும். நான் அம்முவ பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி, அப்படியே வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாங்க. பார்த்தா, "என்ன விஜய் வந்துட்டியா? சூப்பர் சூப்பர்." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோன் பண்ணி கேட்குறான். "நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்?" "என்ன விஜய் இப்படி பேசிட்ட? வெளியே எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. நீ என்ன பண்ற? யார் கூட வந்திருக்க? எல்லாமே எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்றாரு ராகவ். "என்ன உன் பொண்டாட்டிய கரெக்டா கூட்டிட்டு வந்துட்ட போல இருக்கு. சூப்பர். வா 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 வா. நீ வா. நான் உள்ளதா இருக்கேன் வா. எப்படி வரணும்?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "அந்த பக்கமா இப்படி வந்துரு." அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே விஜய்க்கு கோவமா வருது. அவன் மட்டும் கையில கடிச்சா அவனை என்ன பண்ணுவனே தெரியாது. அப்படியே சாகடிச்சு போட்டுருவேன். என் குழந்தைய கடத்தி வச்சுட்டு என்னையும் இப்படி கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவமா வராரு. இதுக்கு முன்னாடி அந்த ராகவ பாவம் பார்த்து விட்டான். ஆனா இனிமே விடவே மாட்டேன். என் குடும்பத்தையும் அழிச்சு, என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிச்சு எல்லா வேலையும் பார்த்துருக்கான் அப்படின்னு விஜய் அப்படியே டென்ஷனாவே பயங்கர கோவத்தோட வராரு. அப்படியே வராரு. "வா விஜய் வா." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் அப்படியே விஜய பிடிச்சுக்கிறாங்க. காவேரி கைய பிடிச்சுக்கிறாங்க. "என்ன விடு விடு." அப்படின்னு காவேரி கத்துறாங்க. "இங்க பாரு, விடுலாம் சொல்லக்கூடாது. எங்க பாஸ் எங்க இருக்காரோ அங்க நான் உங்கள கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து அப்படியே இழுத்துட்டு போறாங்க. 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ராகவ் முன்னாடி நிறுத்துறாங்க. "இங்க பாரு ராகவ், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஒழுங்கா என்னோட குழந்தைய விட்டுரு." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "என்ன விஜய் இப்படி சொல்லிட்ட? அதுக்கா நான் 5 வருஷம் காத்துட்டு இருந்தேன். உடனே குழந்தைய விட்டுறணுமா? உன்னை உன் பொண்டாட்டி எல்லாரையும் விட்டுறணுமா? அப்படிலாம் நீ பேசக்கூடாது. நீ தப்பா பேசுற. அப்படிலாம் பேசவே கூடாது. இங்க பாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க ஜாலியா என்ன போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டா நல்லா இருக்கீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா. நான் என்ன பண்றேனோ அதெல்லாம் நீ பார்க்கணும். அந்த விஜய ஒரு இடத்துல கட்டி போடுங்க. அந்த காவேரி ஒரு இடத்துல கட்டி போடுங்க." அப்படின்னு சொல்றாங்க. "காவேரிய விட்டுரு. என் குழந்தைய விட்டுரு. என்ன எது வேணா பண்ணிக்கோ." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. எல்லாருமே எனக்கு வேணும். 3 பேருமே குடும்பத்தோட எனக்கு வேணும். உங்க குடும்பத்தையே ஒரு வழி பண்ணாம நான் விடமாட்டேன்." அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "ராகவ், மறுபடியும் சொல்றேன். என்னோட குடும்பத்தில இருக்கவங்கள யாரையும் எதுவும் பண்ணாத. உனக்கு என் மேல கோவம்னா நீ என்ன மட்டும் என்ன வேணா பண்ணிக்கோ." அப்படின்னு விஜய் காவேரி குழந்தைய பார்க்குறாங்க, கத்துறாங்க. "ஐயோ! குழந்தைய என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? விடுங்க, குழந்தைய விட்டுருங்க. தயவுசெய்து விட்டுருங்க. நீங்கலாம் உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? அது ஒரு சின்ன குழந்தை தானே. அந்த குழந்தைய போட்டு இப்படி கட்டி வச்சிருக்கீங்க." அப்படின்னு அப்படி கத்துறாங்க. "ஏய்! நீ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? எதுக்கு கத்திட்டு இருக்க? அது குழந்தைன்னு எங்களுக்கும் தெரியும். அதே வாய காட்டலன்னா கத்திட்டே இருக்கு. அதனால தான் நாங்க வாய அப்படி மூடி வச்சிருக்கோம். சரியா? நீ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? இரு முதல்ல உன் வாய மூட சொல்றேன். அந்த பொண்ணு வாய சேர்த்து மூடி விடுங்க." அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அப்படியே விஜய் மட்டும் கத்துறாரு. "இங்க பாரு ராகவ், உனக்கு நேரம் சரியில்ல. ஒழுங்கா என்ன விட்டுரு. என் குழந்தைய எல்லாரையும் விட்டுரு." அப்படின்னு சொல்றாரு.
ராகவ் அதெல்லாம் விட மாட்டான்னு சொல்கிறாரு. விஜய்க்கு கோவம் வருது. அப்படியே அங்கே இருக்க அங்கே இருக்க எல்லாரையும் சேர்த்து அடி அடின்னு அடிக்கிறாரு. எல்லாரையுமே அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அம்முவை காப்பாத்துறாரு. அந்த ராகுவை போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. கை கால் எல்லாத்தையும் அப்படியே முறிச்சு விடுறாரு. ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ மறுபடியும் என்கிட்ட வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுருன்னு ராகவ கத்துறாரு. டேய், உன்னை விடுற மாதிரி ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 கை 2 கால் எல்லாத்தையுமே அப்படி உடச்சி விடுறாரு. இனிமே நீ என் ஞாபகம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். காலம் ஃபுல்லாக கை கால் நல்லா இருந்தால் தானே வருவ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. இங்கே பாருங்க, காவேரி நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சம் தள்ளி போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அந்த ராகவை கிளக்காட்டி அப்படியே காரில் போட்டு வராரு. வாடா வா, உன்னை இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு உள்ளே வைக்கிறேன், அப்போ தான்டா உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவமாக வராரு. காவேரி அப்படியே பார்த்தோன்னே முத்தம் கொடுக்குறாங்க அம்முவை. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொம்ப பாசமாக, அம்மு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி, விஜய், அம்மு, ராகவ் எல்லாருமே காரில் வராங்க.